Hello everyone, welcome to Excel Smart Way YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா how to use advanced sum ifs and count ifs. என்னடா இவன் sum ifsல advancedன்னு சொல்றான்னு பார்க்குறீங்களா? இவ்வளோ நாள் நம்ம sum if count if வந்து மல்டிபிள் கிரைட்டீரியா வித் மல்டிபிள் காலம்ஸ்ல யூஸ் பண்ணியிருப்போங்க. இப்போ மல்டிபிள் கிரைட்டீரியா எப்படி சிங்கிள் காலத்தில் இருக்க டேட்டாவே மல்டிபிள் கிரைட்டீரியா வச்சு யூஸ் பண்ணலான்றத சம் இஃப் மூலமாகவும் கவுண்ட் இஃப் மூலமாகவும் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். வாங்குங்க, இன்னைக்கு நம்ம இந்த 3 எக்ஸாம்பிள் மூலமாக எப்படி அட்வான்ஸ் சம் இஃப் அண்ட் கவுண்ட் இஃபை யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். ஒன்ஸ் நீங்கள் அட்வான்ஸ் சம் இஃப் அண்ட் கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம டேஷ்போர்ட் ரிப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணலான்றதை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போங்க. லெட்ஸ் see எக்ஸாம்பிள் நம்பர் 1. இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரூட் வைஸ், லொக்கேஷன் வைஸ், நெட் வெயிட் அண்ட் சோல்ட் வேல்யூ டேட்டாஸ் இங்கே இருக்குங்க. இப்போ நம்மள இந்த ஃப்ரூட் வைஸ் ஈச் லொக்கேஷனுக்கு எவ்வளோ சோல்டாக இருக்குன்றத நம்ம இப்போ டேட்டாவில் செக் பண்ண போகிறோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரூட் வைஸ் டேட்டா எடுக்கணும்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸை நம்ம டேட்டா லிஸ்ட்டில் கொண்டு வரணுங்க. த்ரூ டேட்டா வேலிடேஷன் மூலமாக நம்ம அதை இப்போ கொண்டு வர போகிறோம். அது கொண்டு வரதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் இங்கே டூப்ளிகேட் ஐட்டம் இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். நம்மளுக்கு இங்கேருந்து யூனிக் லிஸ்ட் தான் வேணும். ஸோ அந்த யூனிக் லிஸ்ட்டுக்கு யூனிக் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த அரேவை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற யூனிக் லிஸ்டோட டேட்டா உங்களுக்கு இங்கே வந்துடுங்க. இதில் இப்போ 5 டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. அதை செக் பண்ணணுன்னா ஃபில்டரில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சேம் 5 கேட்டகரி உங்களுக்கு இங்கே இருக்கும். ஒன்ஸ் அந்த யூனிக் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம டேட்டா வேலிடேஷன் போய் இதில் நீங்கள் லிஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எந்த லிஸ்ட்டை நீங்கள் டேட்டா வேலிடேஷனில் ஆட் பண்ணுறீங்கன்றத கேட்கும். சோர்ஸில் போயிட்டு நீங்கள் அந்த லிஸ்ட்டை மட்டும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு இங்கே அந்த டேட்டா வேலிடேஷன் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக நம்மளுக்கு எங்கே வரணும், இங்கே வரணும். ஸோ இப்போ நான் அந்த டேட்டாவை இங்கே கொண்டு வந்துட்டேங்க. இப்போ நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணுமோ அந்த ஃப்ரூட்டை போய் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ நம்ம டேட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபார்முலாவை எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போங்க. நான் இயர்லியராக நம்ம எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இயர்லியராக ஈக்குவல் டு சம் இஃப்ஸ் சம் ரேஞ்ச் சோல்டு வேல்யூ கமா criteria range fruits and criteria we going to choose cherry comma then second criteria location locationல criteria பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். இயர்லியராக நம்ம மல்டிபிள் கிரைட்டீரியா வித் மல்டிபிள் காலம்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணியிருப்போங்க. இப்போ நம்மளுக்கு ஈஸ்டும் வேணும், நார்த்தும் வேணும், வெஸ்ட்டும் வேணும், சவுத்தும் வேணும்னு சொல்லி சேம் காலத்திலேயே மல்டிபிள் கிரைட்டீரியா நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோங்க. இப்போ இதை கொடுத்தா உங்களுக்கு செரியில் ஈஸ்ட் லொக்கேஷனில் என்ன இருக்குதுன்றது அந்த டேட்டா மட்டும் உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். இப்போ இதே நான் இப்போ நார்த்தையும் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்க. உங்களுக்கு ஃபார்முலாவில் நான் இப்போ நார்த் லொக்கேஷனையும் இதை ஆட் பண்ணுறேங்க. கமா நார்த் உங்களுக்கு எம்டி ரிசல்ட்டை தான் த்ரோ பண்ணும். ஏன்னா சம் இஃப்ல இயர்லியராக மல்டிபிள் கிரைட்டீரியா ஆன் த சேம் காலம் பண்ண முடியாதுங்க.
அதை எப்படி பண்ணலான்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஆஃபீஸ் 365 அப்ளிகேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா இதை நீங்கள் ஈஸியாக லொக்கேஷன் வைஸ் ஒரே ஃபார்முலா மூலமாக நீங்கள் ரிசல்ட்டை அடுத்தடுத்த செல்லுக்கு உங்களுக்கு அந்த ரிசல்ட் அவுட்புட் வர வைக்கலாங்க. எப்படின்றது சொல்கிறேன் பாருங்க. ஈக்குவல் டு sum ifs sum range comma sum range comma அப்புறம் criteria range comma then criteria 1 fruits, then again criteria 2 is location comma. Listen carefully. Now we going to choose all the location together. நம்ம இப்போ லொகேஷனை எல்லாமே கேப்சர் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்முலா வந்து இங்க ரெஸ்பெக்டிவ் செல்ஸ்ல உங்களுக்கு பிளேஸ் ஆயிருங்க. இப்போ நான் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டுக்கும் ஃபில் ஆயிடுச்சு, நார்த்துக்கும் ஃபில் ஆயிடுச்சு, வெஸ்ட்டுக்கும் ஃபில் ஆயிடுச்சு, சவுத்துக்கும் ஃபில் ஆயிடுச்சு. ஒரே ஃபார்முலா தாங்க, பட் உங்களுக்கு ரிசல்ட் எல்லா செல்லுக்கும் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நான் வேற ஏதாவது ஃப்ரூட்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிசல்ட்டு த்ரோ பண்ணும். இப்போ நம்ம போட்ட டேட்டா கரெக்டாக நீங்கள் செக் பண்ணணும்ல, அதுக்கு ஜஸ்ட் போயிட்டு நீங்கள் பிவோட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே உங்களுக்கு பிவோட் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும், ஃப்ரூட்ஸை ஃபில்டர் லொக்கேஷன் கொண்டு போயிட்டேன். அப்புறம் லொக்கேஷனை நம்ம ரோ வைஸ் கொண்டு போயிடலாங்க. அப்புறம் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வேணுங்க, சோல்டு வேல்யூ, அவ்வளோதாங்க. இப்போ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸ்க்கும் இருக்க ரிசல்ட் இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்குங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வேணும், இந்த இதில் பனானா மட்டும் சூஸ் ஆகிருக்கு. இங்கே போயிட்டு இங்கே பனானாவை மட்டும் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பாருங்கள் இங்கே இருக்க ரிசல்ட்டும் இங்கே இருக்க ரிசல்ட்டும் சேமாக இருக்கும். சப்போஸ் நான் இங்கே போய் செரியை சூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் இங்கே போய் செரியை சூஸ் பண்ணீங்கன்னா பாருங்கள் சேம் ரிசல்ட் உங்களுக்கு த்ரோ ஆகிருக்கு. ஜஸ்ட் ஏ சிங்கிள் ஃபார்முலா மூலமாக நீங்கள் என்டையர் டேட்டாவை கொண்டு வரீங்க. இப்போ நான் உங்களுக்கு இது அக்யூரேட்டாக இருக்கான்றதுக்காக உங்களுக்கு நான் இப்போ பிவோட் இங்கே ஆட் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு அந்த பிவோட்டே தேவையில்லை, ஜஸ்ட் பிவோட்டை டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ டேஷ்போர்ட் ரிப்போர்ட் இது மூலமாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றத நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேங்க. இப்போ நம்மளுக்கு இந்த டேட்டாவும் ஹைட் பண்ணிடுறேன். அந்த டேட்டாவும் இப்போதைக்கு நம்மளுக்கு அங்கே ரிக்குவயர்மெண்ட் இல்லை. இப்போ நம்மளுக்கு டேட்டா இங்கே வந்துருச்சுங்க. இதில் சார்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோங்க. ஜஸ்ட் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் சார்ட். இப்போ நம்மளுக்கு இங்கே சார்ட் வந்துருச்சுங்க. பட் இது எனக்கு இந்த டேட்டா என்ன ஃப்ரூட்டுன்றது வேணும். இங்கே சார்ட் டைட்டில்னு இருக்குங்க. இப்போ நான் இங்கே போய் இதை அந்த ஃப்ரூட் நேமை இங்கே கொண்டு வர போகிறேங்க. ஈக்குவல் டு எந்த ஃப்ரூட் நேமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த டேட்டா வந்துடும். இப்போ பாருங்கள், செரியில் இந்த லொக்கேஷனில் நமக்கு என்னென்ன ரேஞ்சில் ப்ராடக்ட் சோல்ட் ஆகிருக்குன்னு தெரியும். இங்கே நீங்கள் வேல்யூவும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் டேட்டா லேபிள்னு கொடுத்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வேல்யூ பிளேஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா பாருங்கள், இது எப்படி உங்களுக்கு சார்ட்டு அந்தந்த ஃப்ரூட்டை செலக்ட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ட்டும் ரோல் அவுட் ஆகுங்க. இதுதான் ஜஸ்ட் a simple dashboard report. இப்போ நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆப்ரிகாட் செலக்ட் பண்ணோன்னே ஆப்ரிகாட்டோட ரிசல்ட் வந்துருச்சு.
ப்ளம்ஸை சூஸ் பண்ண உடனே ப்ளம்ஸோட ரிசல்ட் வந்துடுச்சு. எவ்வளோ அமேசிங்காக இருக்குது பாருங்கள். நம்ம டேட்டா சேஞ்ச் பண்ண உங்களுக்கு சார்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஓகே, லெட்ஸ் see the next example. அட்வான்ஸ்டு கவுண்ட் இஃப். வாங்க பார்க்கலாம். இப்போ சேம் எப்படி சம் இஃப் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தாங்க கவுண்ட் இஃப்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் வேல்யூவை சம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுக்கு லிஸ்ட்டை கவுண்ட் பண்ணி கொடுன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன கேட்குறோம், எனக்கு இந்த செரியில் ஈஸ்டில் எவ்வளோ செரிஸ் லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது, நார்த்தில் எவ்வளோ இருக்குது, வெஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது, சவுத்தில் எவ்வளோ இருக்குன்றத நம்ம இப்போ இங்கே கொண்டு வரோங்க. இயர்லியராக இதே கவுண்ட் இஃப்ஸ் வந்து மல்டிபிள் கிரைட்டீரியா வித் மல்டிபிள் காலம் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ எப்படி மல்டிபிள் கிரைட்டீரியாவை ஆன் த சேம் காலம் யூஸ் பண்ணலான்றத பார்க்க போகிறோங்க. ஈக்குவல் டு count ifs criteria range comma criteria cherry, and second location, criteria range is location, and we are going to choose each location and close bracket enter. இப்போ இங்கே அதே சேம் யூனிக் லிஸ்ட் கொண்டு வந்து டேட்டா வேலிடேஷன் ஆட் பண்ண போகிறோங்க. ஈக்குவல் டு யூனிக் இப்போ இங்கே டேட்டா வேலிடேஷன் மூலமாக நம்ம யூனிக் லிஸ்ட் கொண்டு வந்துட்டோம். இதை போய் டேட்டா வேலிடேஷனில் பேஸ்ட் பண்ண போகிறோம். டேட்டா வேலிடேஷன் இங்கே போயிட்டு லிஸ்ட் சோர்ஸ் வந்து நமக்கு இந்த டேட்டாவை லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதுவும் அக்யூரேட்டாக பார்க்கணுன்னா சேம் நீங்கள் பிவோட் போட்டு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வேணுங்க, ஃப்ரூட்ஸ் ஃபில்டரில் வேணும், லொக்கேஷனில் ஈஸ்ட், நார்த், சவுத் ஆர் வெஸ்ட், சேம் அந்த லொக்கேஷனை வேல்யூவில் போடுறாங்க. இப்போ நமக்கு ஃபில்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஓவராலாக 105 இருக்கு. இப்போ நம்ம இதில் செரியை மட்டும் சூஸ் பண்ணி பார்க்க போகிறோங்க. மல்டிபிள் செலெக்ஷன், செரி மட்டும் சூஸ் பண்ணிக்கிறோங்க. பாருங்கள், உங்களுக்கு இங்கே இருக்க டேட்டாவும் இங்கே இருக்க டேட்டாவும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் ஆப்ரிகாட் சூஸ் பண்ணுறேங்க. ஆப்ரிகாட் சூஸ் பண்ணோன்னே இங்கே இருக்க டேட்டாவும் இங்கே இருக்க டேட்டாவும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த டேட்டா அக்யூரேட்டான்றதுக்காக உங்களுக்கு நான் இங்கே பிவோட் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பிவோட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த டேட்டாவையும் ஹைட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம டேஷ்போர்ட் ரிப்போர்ட் இதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த லிஸ்ட்டும் காட்ட வேணும்னா ஜஸ்ட்டு போயிட்டு ஃபாண்ட்டை ஒயிட்டில் மாற்றி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே டேட்டா ரெடியாக இருக்குது. டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு சார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ட்டோட ரிசல்ட் வந்துடுவாங்க. இப்போ வந்துடுச்சு சேம். இப்போ சார்ட் டைட்டில் இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃப்ரூட் நேம் கொண்டு வர போகிறோங்க. ஈக்குவல் டு இந்த ஃப்ரூட்டை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம டேட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஏதாவது எனக்கு இந்த கலரில் வேணாம் அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன உங்களுக்கு பார்க்க நைஸாக இருக்கோ நீங்கள் அந்த டேட்டாஸை யூஸ் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் எனக்கு இப்போ இது வேணும்னா இதை ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே டேட்டா லேபிள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே சார்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும், உங்களோட டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகுங்க. அதுதான் இதோட கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா
டேட்டாவை நீங்கள் அடிஷ்னலாக அங்கே பேஸ்ட் பண்ண உங்களுக்கு இங்கே டேட்டாஸும் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. இதுதான் சிம்பிள் டேஷ்போர்ட் ரிப்போர்ட்ஸ். வாங்க நம்ம இன்னைக்கு போனஸ் டிப்ஸ் என்னன்றதை பார்ப்போங்க. இப்போ இங்கே டேட்டா பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கு, லொக்கேஷன் இருக்கு, டேட் சோல்டு இருக்கு, சோல்டு வேல்யூ எவ்வளோன்னு இருக்கு. இப்போ இங்கே த்ரூ கவுண்ட் டிப்ஸ் மூலமா செரியில் எனக்கு இந்த டேட்ல இருந்து இந்த டேட்ல எவ்வளோ சோல்டா இருக்கு, எந்தெந்த லொக்கேஷன்ல இந்த டேட் ரேஞ்சுக்குள்ள எனக்கு எவ்வளோ சோல்டா இருக்குன்றத இங்கே நம்ம ரிசல்ட்டாக கொடுக்கணுங்க. சேம் அதே மாதிரி இங்கேயும் இங்கே எவ்வளோ கவுண்ட்ன்றது கேட்டிருக்கோம், அதே டேட்டாவை இங்கே எவ்வளோ வேல்யூன்றத கேட்டிருக்கோங்க. வாங்க எப்படி அதை போடலான்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப்ஸ் கிரைட்டீரியா ரேஞ்ச் சூஸ் பண்ணிட்டு then criteria 1 is fruit, then second criteria date range. இங்கே date range இருக்கு. இதை எப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. டேட்டை சூஸ் பண்ணிட்டு கமா இப்போ நமக்கு இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் உள்ள டேட்டா வேணும். ஸோ கிரைட்டீரியா கொடுக்குறான் பாருங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொட்டேஷன் போட்டுட்டு ஆட் பண்ணிட்டு இந்த டேட்டை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ அந்த டேட்ல இருந்து அதுக்கு மேலன்றது அதோட அர்த்தங்க. கமா மறுபடியும் டேட்டை போய் செலக்ட் பண்ணிட்டு கமா இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த டேட்குள்ள வேணும். ஸோ லெஸ்ஸர் தென் டபுள் கோட் போட்டுட்டு லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு மறுபடியும் டபுள் கோட் போட்டுட்டு அண்ட் சிம்பிள் ஆட் பண்ணிட்டு நீங்க அந்த செல்லை சூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கமா லாஸ்டா என்ன வேணும், லொகேஷன். ஸோ லொகேஷனை சூஸ் பண்ணிட்டு கமா இந்த லொகேஷன் சூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்துடுங்க. இப்போ இந்த டேட்டா ரேஞ்சில் இருக்க இது செரியில் இப்போ ஒன்ஸ் இங்கே செரி மட்டும்தாங்க இருக்கு. நீங்கள் டேட்டா வேலிடேஷன் ஆட் பண்ணணும்னா நான் சொன்னேன்ல, இந்த அட்வான்ஸ் கவுண்ட் இஃப் சம் இஃப்ல யூனிக் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷனில் போய் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா நீங்கள் இங்கே ஃப்ரூட் சேஞ்ச் பண்ண உங்கள் டேட்டாஸும் அப்டேட் ஆகுங்க. இப்போ இந்த டேட் ரேஞ்சில் இருந்து இந்த டேட் ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு 23 கவுண்ட்ஸ் இருக்கு. வாங்க அது எப்படி ரைட்டான்றதை செக் பண்ணிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணுங்க, ஃப்ரூட்ஸை ஃபில்டர் கொண்டு போயிடுறேன். செகண்ட் லொகேஷன் நம்மளுக்கு ரோ வைஸ் வேணுங்க, லொகேஷனை ரோக்கு கொண்டு போயிடுறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் சோல்டை கொண்டு வரணுங்க. டேட் சோல்டை நான் இப்போ இங்கே காலம்க்கு கொண்டு வந்துடுறேங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வேல்யூவில் லொக்கேஷனை பிளேஸ் பண்ணிடலாங்க. இந்த லொக்கேஷனை வேல்யூக்கு கொண்டு வந்துடுறோம். இப்போ ஓவராலாக நமக்கு இவ்வளோ கவுண்ட். பட் நம்மளுக்கு இப்போ என்ன வேணும், இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்கள் இங்கே கஸ்டம் காலமில் போய் டேட் ஃபில்டரை பிட்வீன் 2nd March 2019ங்க 2nd March 2019ல இருந்து June 18, 2021. இப்போ எல்லாமே இங்க வந்துருச்சு. நம்ம இதுல ஃப்ரூட்ஸ் என்னங்க, செரி மட்டும் போய் நீங்க சூஸ் பண்ணணுங்க.
ஓகே, இப்போ ஒன்ஸ் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 23 கவுண்ட் வந்துடுச்சுங்க. சேம் கவுண்ட்டு தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. இப்போ இந்த டேட்டாவை நான் அப்படியே இங்கே கீழே வைக்கிறேங்க. ஏன்னா சம்மு போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இங்கே சம்இஃபில் யூஸ் பண்ண போகிறோங்க. சேம் க்ரைட்டீரியா இப்போ கவுண்டில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இங்கே சம்இஃபில் யூஸ் பண்ண போகிறோங்க. ஈக்குவல் டு சம்இஃப் sum range sold value, comma, then criteria range fruits, then fruits choose பண்ணிக்கிறோங்க. என்ன ஃப்ரூட்னு கிரைட்டீரியாவில். செகண்ட் கிரைட்டீரியா லொக்கேஷனை போய் சூஸ் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் எனக்கு இந்த டேட்டில் இருந்து இந்த டேட்குள்ள. ஸோ தேர்ட் கிரைட்டீரியா டேட் greater than or equal to quotation close and from this date. again data போய் சூஸ் பண்ணிக்கோங்க. காமா இப்போ எனக்கு less than or equal to கீழே இருக்க டேட். ஸோ less than or equal to close and in the date range close bracket enter. இப்போ பாருங்க செரியில் இந்த டேட் ரேஞ்சில் இருந்து இந்த டேட் ரேஞ்சில் இந்த லொக்கேஷனில் இவ்வளோ சோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பிவோட் மூலமாக அதை செக் பண்ணிடலாங்க. இப்போ இந்த கவுண்ட் லொக்கேஷனை எடுத்துடுறோங்க. சோல்டு வேல்யூவை இப்போ இங்கே உள்ள வேல்யூஸில் போடுறோங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட்டை பாருங்கள். அதே டேட் ரேஞ்சு நம்ம ஆல்ரெடி கவுண்ட் இஃப் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ செரி ஃப்ரூட்ஸில் 1,72,649. ஸோ உங்களுக்கு டேட்டா அக்யூரசி இப்போ பார்த்த உடனே புரிஞ்சிருக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பிவோட் தேவையில்லைங்க. ஸோ உங்களுக்கு டேட்டா அக்யூரேட்டாக இருக்கான்னு காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு பிவோட் ஆட் பண்ணேன். அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒன்ஸ் இந்த இதை ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை டேஷ்போர்ட் ரிப்போர்ட்டை உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. இந்த டேட்டா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் அடிஷ்னலாக என்னென்ன மெத்தடில் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி டேஷ்போர்ட் ரிப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணலாம், அட்வான்ஸ்டு டேஷ்போர்ட் ரிப்போர்ட் வரைக்கும் அதை எப்படிலாம் நம்ம கொண்டு போகலான்றத நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.